ஸோ இது வந்து அதனால் வேதாந்த தர்ஷனா இஸ் சுப்பீரியர். அப்படி அது எப்படி சுப்பீரியர்னு இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் பிரம்மசூத்திரம் 2வது அத்தியாயம்லாம் படிக்கிறச்சே படிப்பேன் 4 இயர் கோர்ஸ்க்கு அப்புறம். ஸோ நம்மளோட சிஸ்டமில் 12 தர்ஷனம் இருக்குது. 6 ஆஸ்திக தர்ஷனம், 6 நாஸ்திக தர்ஷனம். நாஸ்திகா இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அவர் ட்ரெடிஷன். ஓகே, ஸோ நம்மக்கிட்டேயே இருக்குது. நாஸ்திக தர்ஷனம் 6 என்னென்னா 4 புத்திசம் சேர்ந்த 4 தர்ஷனம் இருக்குது. அதை தவிர ஜெயினிசம் ஒன்று இருக்குது. அதை தவிர சார்வாக்கா மெட்டீரியலிசம். ஸோ 6 நாஸ்திக தர்ஷனம். நாஸ்திகா அப்படின்னு சொன்னால் வேதத்தை ஏற்காதவர்கள். ஸோ அவளுடைய தர்ஷனம், அவளுடைய விஷயங்கள் எப்படி இருக்கும், அவளுடைய டீச்சிங் எப்படி இருக்கும்னா டோட்டலி பேஸ்ட் ஆன் லாஜிக், வேறு எதுவுமே இருக்காது, அப்சல்யூட்லி லாஜிக். ஸோ தார்க்கிக தர்ஷனானின்னு பேர் இந்த 6 நாஸ்திக தர்ஷனத்துக்கும். இது தவிர 6 ஆஸ்திக தர்ஷனம் இருக்குது. சாங்கியா, யோகா, நியாயா, வைசேஷிகா, பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா. இதில் நம்ம எங்கே வரும்? உத்தர மீமாம்சா தர்ஷனம். அதுதான் வேதாந்த தர்ஷனம். முதல் 5 இருக்கு இல்லையா, இந்த 6 ஆஸ்திக தர்ஷனத்தை இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதில் முதல் 5 தர்ஷனம் வந்து அதுவும் ஆஸ்திகன்னு சொல்லிட்டா வேதத்தை ஏற்கிறவர்களாகவே இருந்தாலும் ஆனால் வேதத்துக்கு ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, லாஜிக்கு ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ். வேதத்தை வந்து அப்பப்போ தொட்டுப்பா. நான் சொல்கிறது தான் வேதமும் சொல்லியிருக்க பற்றியா, அப்படி முதல்ல அவள் சொல்லிடுவா. அவள் சொல்கிறது எங்கேயானு இருந்தால் கூட அதை வச்சு அதுலேருந்து ட்ரா பண்ணி அந்த மாதிரி அதை செகண்டரியாக யூஸ் பண்ணிப்பா. ஸோ அது தர்க்க பிரதான தர்ஷனம். நாஸ்திக வந்து தார்க்கிக, இது வந்து தர்க்க பிரதான. ஸோ மோஸ்ட்டாக இந்த 12 தர்ஷனங்களை எடுத்துட்டோன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் எப்படி இருக்குன்னா ஒன்று தார்க்கிகமாக இருக்குது, இல்லை தர்க்க பிரதானமாக இருக்குது. இங்கே நம்மளுடைய வைதிக தர்ஷனமான உத்தர மீமாம்சா தர்ஷனம், வேதாந்த தர்ஷனம் வந்து அது எப்படி இருக்குது அப்படின்னா புருஷ புத்தியில் தோஷங்கள் இருக்கிறதுனால இட் இஸ் பேஸ்ட் ஆன், ப்ரைமரிலி பேஸ்ட் ஆன் வேதாந்தா. வேதாங்கிறது என்னது? புருஷ புத்தியை பேஸ் பண்ணதா என்ன? அபௌருஷேயா. பௌருஷேயன்னு சொன்னால் புருஷனால் ஆக்கப்பட்டது, மனிதனால் ஆக்கப்பட்டது. அபௌருஷேயன்னு சொன்னால் மனிதனால் ஆக்கப்பட்டது அன்று. அதனால் அது பகவானிடத்திலிருந்து வந்த டீச்சிங். ஸோ இதை வந்து நமக்கு புரியறதுக்கு அந்த இன்டலெக்சுவலாக இருக்கிற அந்த ஆப்ஸ்ட்ரக்கிள்ஸ் எல்லாத்தையும் நீக்கிறதுக்காக லாஜிக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம் ஸ்ருதி சம்மதத்தோட வி யூஸ் தட் லாஜிக். ஸோ அப்படி தான் வந்து இது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேத பிரமாணம் வந்து இதுதான் சொல்கிறோம் இல்லையா, பகவான்கிட்டேருந்து வந்தது அப்படின்னு. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதான்ஸ்ச பிரகிணோதி தஸ்மை. அது பிரம்மா கிட்டேருந்து ஸ்ரீமன் நாராயணர் என்ன பண்ணாராம், பிரம்மா கிட்ட சொல்லி அப்படி பிரம்மாவினுடைய வழியாக என்னுடைய குருநாதர் வரை வந்து அந்த பிரம்மை வா அகமஸ்மி அப்படிங்கிறதை நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு ரொம்ப அழகான சாந்தி பாட்டம் இது. ஸோ இது என்ன அப்படின்னா வேறு எந்த தரிசனமும் இந்த மாதிரி சாஸ்திரத்தை பிரதானமாக கொண்டு இல்லை. ஸோ தேர்ஃபோர் பிரஸ்தான த்ரய அப்படின்னு எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பிரஸ்தான த்ரய அப்படிங்கிறது என்ன? இப்போ நம்ம எல்லாரும் யாரு? ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் வேதாந்தா.